ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக்கரில் செய்ய போகிறோம். மக்ரோனி எடுத்திருக்கேன், 2 முட்டை, வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு, மேகி மசாலா. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வெங்காயத்தை. இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதில் சால்ட்டு போட்டுக்கிறோம். நல்லா வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெப்பர் போட்டுக்கிறோம். ஜீரகத்தூள் போட்டுரும். மிளகாத்தூள், சிக்கன் க்யூப், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வதக்கிக்கிறோம். அப்புறம் மக்ரோன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். நான் 2 செம்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சுட்டு முட்டை ஆட் பண்ணிங்கன்னா கலங்கிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். அது வெந்துருச்சு. இப்போ மக்ரோனியை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா மக்ரோனியும் போட்டு ரொம்ப கிண்டிடாதீங்க, லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வரணும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்லாவே செட் ஆகி நல்லா வந்துருச்சு. மக்ரோனி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான மக்ரோன் ரெடி. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.